சவுதி அரேபியாவில் கார் பார்க்கிங்கில் எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னு கேளுங்க. கார் பார்க் பண்ணி போனதுக்கப்புறம் நைட்டு தூங்கி எழுந்துச்சிட்டு காலை வந்து பார்த்தா ரெண்டு வீலில் ஏரை ஃபுல்லாக டவுன் பண்ணிவிட்டு அந்த நாப் இருக்குல்ல, நம்ம ஏர் நம்ம அடைப்போம்ல, இந்த நாப் இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்டோன் மாரி வச்சு அதை லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் பண்ணது யாரும் இல்லை, நம்ம லோக்கல் பிள்ளைங்க தான். வணக்கம் சாமி. கொஞ்சம் பேர். அதனால் இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்லலாம் நம்ம வண்டி விடும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து தான் விடணும். ஏன்னா இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க, எப்படின்னா நம்ம வண்டியில் எதையாவது ஒன்று கழட்டிட்டு போயிடுறது, அதுக்கப்புறம் எதையாவது ஒன்று ரிப்பேர் பண்ணி விட்டு போயிடுறது. இது வந்து எப்படின்னா ஒரு டைம் பாஸ்க்கு மாதிரி பண்ணுறது. என்னடா ரெகுலர் ஒர்க்கு இல்லாமல் ஒரு டைம் பாஸ் ஒர்க் மாதிரி பண்ணுறது. அதெல்லாமல் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நிறைய வீட்டுக்கு வந்து பார்க்கிங்கே கிடைக்கிறது இல்லை, இந்த மாதிரி ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம வண்டி விட்டுருப்போம். அப்போ இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கிறது நார்மலாக இருக்குது. அதனால் வண்டி எங்கேயாவது பார்க்கிங்லாம் விட்றீங்க, ரியாத் சைடில் எங்கேயாவது வீட்டுக்கு சைடில் இல்லை வேறு யாராவது வீட்டுக்கு வாசலெல்லாம் விட்றீங்கன்னா கொஞ்சம் பார்த்து எடுத்து விடுங்க. மேக்ஸிமம் வண்டி விடும்போது இந்த மாதிரி கேமரா ஆங்கிள் இருக்க மாதிரி, அங்கே கேமரா இருப்பாருங்க, அந்த ஆங்கிளில் விடுற மாதிரி பண்ணுங்கள். நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூனா நம்ம அந்த கேமராவில் செக் பண்ணிக்கலாம் யார் என்ன பண்ணாங்கன்னு. அப்படியும் முடியலையா, பெட்டர் ஒரு டேஷ் கேம் வாங்கி செட் பண்ணிவிடுங்க காரில்.